So good evening all. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Am I audible to all ma? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Am I audible to all ma? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Okay. So good evening all. This is 3 o'clock இல்லையா 2 o'clock இல்லையா சரி 3 o'clock ஞாபகத்துல குட் ஈவினிங் சொல்லிட்டேன். ஸோ வழக்கமான டைலாக் அந்த டைலாக் இன்னும் மறக்கல. ஓகே ஃபைன். ஸோ ஒன்ஸ் அகேன் குட் ஆஃப்டர்நூன் ஆல். திஸ் இஸ் ஆர்.எஸ். உமாசங்கர் ஃப்ரம் Adda247 தமிழ். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா, எக்கனாமிக்ஸோடைய சில கேள்விகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பிஃபோர் வந்து நம்ம Adda247 தமிழுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு வாட்டி தட்டி விட்டுக்கோங்க. ஸோ தட் நியூ வீடியோ அப்டேட்ஸ் எதாவது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ரைட்? ஸோ பார்க்கலாமா? ஸோ கேள்வி கேட்கலாமா? போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமாமா? ஆரம்பிக்கலாமா? ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே ஃபைன். அப்படி வேறு லெவல் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து நம்ம இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம Adda247 தமிழில் அட்டகாசமான ஆஃபர்னால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் வேலிடிட்டி ஆஃபர்லாம் வந்து நம்ம Adda247 தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து டபுள் வேலிடிட்டி ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம Adda247 தமிழில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்கும் டபுள் வேலிடிட்டி ஆஃபரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம Adda247 தமிழோடைய மொபைல் அப்ளிகேஷன், அதாவது நம்ம Adda247 தமிழோடைய மொபைல் ஆப் இருக்கு இல்லையா, மொபைல் ஆப்பில் வந்து உங்களுக்கு ஒரு கண்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணி விட்டீங்கன்னா போதும். நம்ம Adda247 தமிழுடைய மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களாலே ஸோ இந்த கண்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து அதில் ஸ்பின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபரை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணி உங்களுக்கு என்ன வருதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ரீ டெஸ்ட்டா, இல்லை 30% ஆஃபா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 22% ஆஃபா, இல்லை 25% ஆஃபா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸா, இல்லை ஃப்ரீ டெஸ்ட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணி நீங்கள் கொடுக்குற அளவுக்கு ஒரு இது வந்து வச்சுருக்காங்க. 2 PM தாம்மா. ஓகேவா? ஸோ யார் யாரெல்லாம் நம்ம Adda247 தமிழுடைய மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா போகிற போக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்பின் பண்ணி விட்டுட்டு போங்க. அந்த ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் வந்து அதில் வந்து டிஸ்க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து யூஸ் இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் இந்தியாஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன் அக்டோபர் 2023? அக்டோபர் 2023 இதில் இந்தியாவுடைய ஜிஎஸ்டி வசூல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கேள்விகள் தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு. ஸோ இந்தியாவுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து அக்டோபர் மாதம் 2023 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? வாட் இஸ் இந்தியாஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன் அக்டோபர் 2023? இந்தியாவில் அக்டோபர் 2023 ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 1.65 lakh crores, 1.72 lakh crores, 1.82 lakh crores, 1.92 lakh crores. இதில் இந்தியாவுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து அக்டோபர் மந்த்துக்கு எவ்வளோ? ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் அக்டோபர் 2023. அக்டோபர் 2023 ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்ன? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் சொல்லிட்டுமா? இட் இஸ் நத்திங் பட்
1.72 lakh crores. அதாவது அக்டோபர் மாதம் 2023ல் இந்தியாவுக்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா 1.72 lakh crores. ஓகேங்களா, 1.72 lakh crores வந்து பார்த்தீங்கன்னா 1.72 லட்சம் கோடி வந்து ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வரி வசூல் ஆகிடுக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது கேள்வி, விச் இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட். இது வந்து உங்களுக்கு புதுசான ஒரு விஷயம்தான், ஆன்சர் பண்ணுங்க. அதாவது எந்த அமைப்பு இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறது? நிதி ஆயோக்கா, ஹோம் மினிஸ்ட்ரியா, இல்லை ஆர்பிஐ? ஒன் செகண்ட் குட் ஈவினிங்மா. ஆர்பிஐயா இல்லை செபியா? ஸோ எந்த அமைப்பு, which institution conduct the inflation expectation survey of household? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 கேள்வி இந்த கேள்வி. ஸோ ஆர்பிஐயா, இல்லை நிதி ஆயோக்கா, இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செபியா? இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட். இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் survey of household. Survey of household. ஸோ இதை நடத்தக்கூடியது யார்? இதை நடத்திய அமைப்பு யார்? இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட். ஸோ ஒன் செகண்ட், குட் ஆஃப்டர்நூன் ஆல்மா. என்னம்மா இதுக்கு சரியான பதில் எதுமா? ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நடத்துவது யார்? நிதி ஆயோக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸா, ஆர்பிஐயா இல்லை செபியா? யாருமா? இட் இஸ் ஆர்பிஐ. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த சர்வே நடத்துகிறாங்க. அம்மா நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, நிதி ஆயோக் கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கிடையாது, செபி கிடையாது. இந்த சர்வேவை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவது யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஆர்பிஐ தான் வந்து இந்த சர்வேவை வந்து பார்த்தீங்கன்னா நடத்துது. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, இது குரூப் 1 அண்ட் குரூப் 2 கொஸ்டின். குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கான கொஸ்டின் இது. இட் இஸ் நத்திங் பட் ஆர்பிஐ. ஓகேங்களா, இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கண்டக்டட் பை ஆர்பிஐ அப்படின்றது தான் இதுக்கு சரியான பதில். ரெண்டாவது கேள்விக்கு சரியான பதில் வந்து என்னன்னா ஆர்பிஐ. மூணாவது, which company obtained first digital escrow regulatory fintech authorization from IFSCA? IFSCA இருந்து டிஜிட்டல் எக்ஸ்ரோ ரெகுலேட்டரி ஃபின்டெக் அங்கீகாரத்தை பெற்ற முதல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா எது? ஃபோன்பேவா, இல்லை இஸ்க்ரூபேவா, இல்லை க்ரோவா, இல்லை பேடிஎம்மா? Which company obtained first digital escrow regulatory fintech authorization from IFSCA? ஃபோன்பே, இஸ்க்ரூபே, அதே மாதிரி க்ரோ, பேடிஎம். இது வந்து கொஸ்டின்லேயே ஹிண்ட் இருக்கு. கொஸ்டின்லேயே இதுக்கான ஹிண்ட் இருக்கு. ஃபோன்பே, இஸ்க்ரூபே, அதே மாதிரி க்ரோ, பேடிஎம். ஃபோன்பேவா? நோ, ஃபோன்பே கிடையாது. ஃபோன்பே கிடையாது. கொஸ்டின்லேயே இதுக்கான ஆன்சர் இருக்குமா?
இஸ்க்ரூபே. இஸ்க்ரூபேன்ற கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் இஸ்க்ரூ ரெகுலேட்டரி ஃபின்டெக் ஆத்தரைசேஷன் வந்து ஐஎஃப்எஸ்சிஎல்லேருந்து இது வாங்கிடுப்பாங்க. இது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க, பார்த்து வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு அடுத்தபடியாக ஆப்ரேஷன் சேஷா விச் வாஸ் லான்ச்டு ரீசென்ட்லி எய்ம்டு டு கர்ப் தி இல்லீகல் ட்ரேட் ஆஃப் டாட்டாய்ஸா, டிம்பரா, எக்ஸாட்டிக் பேர்ட்ஸா, டஸ்கா. ஆப்ரேஷன் சேஷா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வர்த்தகத்தை, அதாவது எந்த முறைகேடான வர்த்தகத்தை தடுப்பதற்காக இந்த ஆப்ரேஷன் சேஷா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் செய்யப்பட்டது. டாட்டாய்ஸு, டிம்பரு, எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு, அதே மாதிரி வந்து டஸ்க்கு. டாட்டாய்ஸு, டிம்பரு, எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு, டஸ்க்கு. இந்த ஆப்ரேஷன் சேஷா அப்படின்றது எது தொடர்பானது? ஆப்ரேஷன் சேஷா which was launched recently aims to curb the illegal trade of டாட்டாய்ஸு, டிம்பரு, அதே மாதிரி எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டஸ்க்கு. இட் இஸ் நத்திங் பட் டிம்பர். ஸோ ஆப்ரேஷன் சேஷான்றது எது தொடர்பானது அப்படின்னா டிம்பர். ஸோ இதை வந்து இல்லீகலாக வந்து ஒரு காலத்தில் சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தன கடத்தல் வீரப்பன் கிட்ட நேராக ஆக்ஷன் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன்ற மாதிரி லான்ச் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை வந்து கர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் சேஷா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டிம்பர். இதுக்கு அடுத்தபடியாக ஸ்டேட்டஸ் ஹோல்டர் சர்டிஃபிகேட் விச் இஸ் சீன் இன் த நியூஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் மினிஸ்ட்ரி. செய்திகளில் காணப்படும் ஹோல்டர் சான்றிதழ்கள் எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். Status holder certificate which is seen in the news is associated with which ministry? Ministry of External Affairs, Ministry of Commerce and Industry, Ministry of Power, Ministry of Home Affairs. வேற சாய்ஸே அங்கே கிடையாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸா? நோவே. இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். ஸோ ஸ்டேட்டஸ் ஹோல்டர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் செய்தியில் காணப்பட்டது. ஸோ இது வந்து எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துடன் இது தொடர்பானது ஸ்டேட்டஸ் ஹோல்டர் சர்டிஃபிகேட். இதுக்கு அடுத்தபடியா when was the insolvency and bankruptcy board of India founded? இதை நான் லாஸ்ட் டைம்ல இந்த கேள்வி கேட்டிருந்தேன். அப்படி இருக்கிறப்போ இந்திய திவால் மற்றும் திவால் வாரியம் எப்பொழுது நிறுவப்பட்டது? when was the insolvency and bankruptcy board of India founded? when was the insolvency and bankruptcy board of India founded? 2014, 16, 18, 20 இந்திய திவால் மற்றும் திவால் வாரியம் எப்பொழுது நிறுவப்பட்டது? இட் இஸ் நத்திங் பட் 2016 வந்து நிறுவப்பட்டது. ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்மா, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இது ஏற்படுத்தப்பட்டது 2016 இது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட், விச் கம்பெனி ஹஸ் லான்ச்டு இண்டஸ் ஆப் ஸ்டோர் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம்? எந்த நிறுவனம் இண்டஸ் ஆப் ஸ்டோர் டெவலப்பர் தளத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது? பாரத் பே, ஃபோன்பே, அதே மாதிரி பைன் பிளாட்ஃபார்மு, பேடிஎம். இந்த 4 இதில் வந்து எந்த கம்பெனி வந்து இண்டஸ் ஆப் ஸ்டோர் டெவலப்பரை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்கு? பாரத் பே, ஃபோன்பே, பைன் பிளாட்ஃபார்மு, பேடிஎம். பாரத் பே, ஃபோன்பே, பைன் பிளாட்ஃபார்ம், பேடிஎம். It is nothing but PhonePe. It is nothing but PhonePe. Indus App Store Developer Platform வந்து எந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா it is nothing but PhonePe தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இதுக்கு அடுத்தபடியா which institution releases Financial Inclusion Index in India? இந்தியாவில் எந்த நிறுவனம் நிதி சேர்க்கை குறியீட்டை வெளியிடுகிறது? இந்தியாவில் வந்து எந்த நிறுவனம் வந்து
நிதி சேர்க்கை குறியீடை வெளியிடுகிறது? நிதி ஆயோக்கு, ஆர்பிஐ, நபார்டு, என்பிசிஐ. நிதி ஆயோக்கு, ஆர்பிஐ, நபார்டு, என்பிசிஐ. So which institution release the financial inclusion index in India? இந்தியாவில் வந்து எந்த நிறுவனம் நிதி சேர்க்கை குறியீட்டை வெளியிடுகிறது? நிதி ஆயோக்கு, ஆர்பிஐ, நபார்டு, அதே மாதிரி என்பிசிஐ. So which institution releases financial inclusion index na? It is nothing but doubt வேணா. Again வந்து பாத்தீங்கன்னா இது இந்தியா இல்ல, அதான் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இதை வெளியிடக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இது என்ன பண்றாங்க, இந்த இண்டெக்ஸை வந்து வெளியிடுகிறார்கள். இது இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தபடியா ஆர்பிஐ ஹஸ் என்கரேஜ்ட் ஆர் கால்ட் அப்பான் விச் செட் ஆஃப் என்டைட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன். ஸோ சுய ஒழுங்குமுறை அமைப்புகளை நிறுவ எந்தெந்த நிறுவனங்களை ஆர்பிஐ ஊக்குவித்துள்ளது அல்லது அழைத்துள்ளது? அதாவது மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸா, பல மாநில கூட்டுறவு வங்கியா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஃபின்டெக் நிறுவனங்களா, அல்லது சிறுநிதி வங்கிகளா, அல்லது பிராந்திய கிராமப்புற வங்கிகளா? மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ஃபின்டெக் ஃபிம்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க். இந்த 4 இதுல ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா எந்த செட் ஆஃப் என்டைட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுது டு எஸ்டாப்ளிஷ் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்? மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ஃபின்டெக் ஃபிம்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அதே மாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கிடையாது. இட் இஸ் நாட் மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கிடையாதுப்பா. மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் கிடையாது. நோ, தப்பு. சொல்லட்ட ஆன்சரு இட் இஸ் நத்திங் பட் ஃபின்டெக் ஃபிம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபின்டெக் ஃபிம்ஸ் தான் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க டு எஸ்டாப்ளிஷ் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபின்டெக் ஃபிம்ஸ் தான். ஸோ இதுக்கு சரியான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபின்டெக் ஃபிம்ஸ். இதுக்கு அடுத்தபடியா வாட் வாஸ் இந்தியாஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன் ஆகஸ்ட் 2023? நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 1.72 lakh crores வந்து அக்டோபருக்கு சொன்னீங்க. அப்போ ஆகஸ்ட் மந்த்துக்கான ஜிஎஸ்டி டாக்ஸ் கலெக்ஷன் எவ்வளோ? ஆகஸ்டுக்கான ஜிஎஸ்டி டாக்ஸ் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ? வாட் வாஸ் இந்தியாஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன் ஆகஸ்ட் 2023? 1.34 lakh crores, 1.59 lakh crores, 1.65 lakh crores, 1.72 lakh crores. சியா தப்பு. It is 1.59 lakh crores. அதாவது இந்தியாவுடைய ஜிஎஸ்டி டாக்ஸ் கலெக்ஷன் வந்து ஆகஸ்ட் 2023ல 1.59 lakh crores. 1.59 lakh crores தான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தோடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன். நெக்ஸ்ட், which Indian organization is set to become International Social Security Association affiliate? எந்த இந்திய அமைப்பு சர்வதேச சமூக பாதுகாப்பு சங்கம் இணைப்பாக மாற உள்ளது? Which Indian organization is set to become International Social Security Association affiliate? NIBM, அதே மாதிரி EPFO, அதே மாதிரி LIC ஆஃப் இந்தியா, SBI. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தெரியலன்னா கூட கெஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வச்சு அடிச்சுட்டு வந்துடலாம். NIBM, EPFO, LIC ஆஃப் இந்தியா, SBI. EPFO அதான் சோஷியல் செக்யூரிட்டின்னு கொடுத்துட்டாங்களா, கதை முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா EPFO. ஓகேங்களா, EPFO தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான பதில். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நீங்கள் படிக்கிறப்போ எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஷியோர் ஷாட்டு, அதே மாதிரி வந்து கெஸ் அண்ட் எலிமினேஷனு, அன்னோன் கொஸ்டின். எப்பயுமே ஷியோர் ஷாட் அதிகமாக இருக்கணும், கெஸ் அண்ட் எலிமினேஷன் அதுக்கு அடுத்தபடியாக அன்னோன் வந்து குறைவாக இருக்கணும். அப்போ சில இடத்துல வந்து ஷியோர் ஷாட் நமக்கு தெரியலனா கூட இந்த கெஸ் அண்ட் எலிமினேஷனில் வந்து அந்த கேள்வியை விட்டுட்டு வரக்கூடாது. அதை குத்துமதிப்பாவது அதை டாலரேட் பண்ணி நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிச்சிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது.
ஸோ அப்போ இதுக்கு சரியான பதில் என்னன்னா இன்டர்நேஷனல் சோஷியல் செக்யூரிட்டி அசோசியேஷன் வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா இட் இஸ் நத்திங் பட் இபிஎஃப்ஓ. இபிஎஃப்ஓ இதுக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ. நெக்ஸ்ட், which institution has been working on internationalization of rupee? ரூபாய் சர்வதேசமயமாக்கல் குறித்து எந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது? எந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது? நிதி ஆயோகா, ஆர்பிஐயா, இல்ல செபியா, இல்ல என்பிசிஐயா? எந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் ருபிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு? ரூபாய் சர்வதேசமயமாக்கல் குறித்த எந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது? நிதி ஆயோக், ஆர்பிஐ, செபி, எதுமா? எஸ், வெரி குட். அதாவது நத்திங் பட் ஆர்பிஐ. ஸோ எந்த அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் ருபி வந்து எந்த அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுக்கு அடுத்தபடியா இந்தியா சைன்ட் MOU ஃபார் லிங்கிங் ஆஃப் இந்தியாஸ் யூபிஐ வித் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் விச் கண்ட்ரி? இந்தியாவின் யூபிஐயை எந்த நாட்டின் உடனடி கட்டண தளத்துடன் இணைப்பதற்காக இந்தியா புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. UAE, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் அண்ட் பிரேசில். India signed MOU for linking of India's UPI with instant payment platform of which country? UAE, Australia, France and Brazil. ஆஸ்திரேலியா கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் UAE. சூப்பர்மா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து UAE-ஓட தான் என்ன பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. G20 கூட பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ யூபிஐ வித் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து விச் கண்ட்ரி அப்படின்னா UAE கூட தான் இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட், IMF has raised forecast of India's GDP growth for the current fiscal. அதாவது நடப்பு நிதி என்பது 2023, ஓகேங்களா, 2023லேருந்து 24, 23 மார்ச் 35, அதாவது ஏப்ரல் 1 இருந்து 20, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2024 மார்ச் 31 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபிஸ்கல் இயர். அப்படி இருக்கிறப்போ 2023-24க்கான IMF வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்குன்னு கணிச்சிருக்காங்க? எத்தனை சதவீதம் இருக்குன்னு கணிச்சிருக்காங்க? 6.5-ஆ? ஸோ 6.1 IMF வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி growth வந்து 6.1% இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. 6.1% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 6.5 கிடையாதுமா, 6.5. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க 6.1. நெக்ஸ்ட், which institution introduced a new online dispute resolution system? ODRன்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ள அமைப்பு எது? ஆர்பிஐயா, செபியா, சிபிடிடியா அல்லது IRDAIயா? Which institution introduced a new online dispute resolution system? RBI, SEBI, CBDT, IRDAI. Which institution introduced a new online dispute resolution system? RBI, SEBI, CBDT, IRDAI. It is nothing but SEBI. So எந்த அமைப்பு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் செபின்ற அமைப்பு. இட் இஸ் நத்திங் பட் செபி. செபின்ற அமைப்பு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது செபி.
இதுக்கு அடுத்தபடியா வாட் இஸ் த நியூ டைம் லைன் ஃபார் ஷேர்ஸ் டு பி லிஸ்டட் போஸ்ட் ஐபிஓ க்ளோஷர். அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லக்கூடிய பங்குச்சந்தைகளில் ஷேர்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கான டேஸை வந்து எவ்வளவு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, முன்னாடி எவ்வளோ இருந்ததை இப்போ எவ்வளோ மாற்றிருக்காங்க. வாட் இஸ் த நியூ டைம் லைன் ஃபார் ஷேர்ஸ் டு பி லிஸ்டட் போஸ்ட் ஐபிஓ ஸ்கீம் க்ளோஷர். போஸ்ட் ஐபிஓ க்ளோஷர் 7 days, 5 days, 3 days, 2 days. 7 days, 5 days, 3 days, 2 days. It is nothing but 3 days. முன்னாடி எத்தனை நாள் இருந்தது அப்படின்னா 6 days இருந்தது. முன்னாடி 6 days இருந்தது. அதை தான் குறைச்சி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 3 days-ஆக மாற்றிருக்காங்க. It is nothing but 3 days-ஆக இதை மாற்றிருப்பாங்க. Next, which bank is to provide loan via RBI Public Tech Platform for Frictionless Credit Platform PTPFC. ஸோ எந்த வங்கி ஆர்பிஐயின் பொது தொழில்நுட்ப பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரிக்ஷன்லெஸ் கிரெடிட் தளத்தின் மூலம் கடன்களை வழங்க உள்ளது? HDFC வங்கி, ஆக்சிஸ் வங்கி, IDBI வங்கி, எஸ் வங்கி. Which bank is to provide loan via RBI Public Tech Platform for frictionless credit platform? HDFC வங்கி, ஆக்சிஸ் வங்கி, அதே மாதிரி IDBI வங்கி, அதே மாதிரி எஸ் வங்கி. It is nothing but ஆக்சிஸ் வங்கி. It is nothing but Axis Bank. Next, which institution issued guidelines to banks and NBFCs not to levy penal interest on borrowers in case of default? அதாவது எந்த அமைப்பு, ஓகேங்களா, எந்த நிறுவனம் வங்கிகள் மற்றும் NBFCன்றது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்ன்னு சொன்னேன், லைக் LIC, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனினா இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம். அவங்களுக்கு கடனை திரும்பி செலுத்தாத பட்சத்தில் அபராத வட்டியை வசூலிக்க கூடாது என்று வழிகாட்டுதல்களை எந்த நிறுவனம் வழங்கியுள்ளது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், RBI, நிதி ஆயோக், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. வேற யார் இஷ்யூ பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கவங்க பார்த்துக்கிற மாதிரி RBI தான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி அறிக்கைனா வெளியிட முடியும். விச் இன்ஸ்டிடியூஷன் இஷ்யூட் கைட்லைன்ஸ் டு பேங்க்ஸ் அண்ட் NBFC? சம்டைம்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்களோ, காட்டியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அப்போ NBFC டு நாட் டு லிவி பீனல் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்க சார், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வராது, RBI தான். பட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, ஏன்னா RBI மட்டும்தான் அதை வந்து என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த கமிட்டி செட்டப் டு ஆன்ஷோரிங் த இந்தியன் இனோவேஷன் டு கிஃப்ட் IFSC? IFSCக்கு இந்திய புதுமையை பரிசாக வழங்குவதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? ஜி பத்மநாபன், விரால் ஆச்சாரியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைரல் இல்லை, விரல் ஆச்சாரியா, அதே மாதிரி உர்ஜித் பட்டேல், அதே மாதிரி வந்து சுபாராவ். இதில் யார் வந்து ஆன்ஷோரிங் த இந்தியன் இனோவேஷன் டு கிஃப்ட் IFSC வந்து யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? ஜி பத்மநாபன் கமிட்டி, அதே மாதிரி விரல் ஆச்சாரியா கமிட்டி, உர்ஜித் பட்டேல் கமிட்டி, சுபாராவ் கமிட்டி. யாருமா? ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் த கமிட்டி செட் அப் டு ஆன்ஷோரிங் த இந்தியன் இனோவேஷன் டு கிஃப்ட் IFSC? உர்ஜித் பட்டேல் கிடையாது, ஜி பத்மநாபன் கமிட்டி. ஓகேங்களா, இந்த கேள்வி வந்து எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. ஜி பத்மநாபன் கமிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஜி பத்மநாபன் கமிட்டி. இதுக்கு அடுத்தபடியா விச் யூனியன் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ்ட் சேஞ்ச் இன் UAV எக்ஸ்போர்ட்
policy to make it simpler and liberalized. எந்த மத்திய அமைச்சகம் UAV ஏற்றுமதி கொள்கையை எளிமையாகவும் தாராளமயமாக்கவும் மாற்றங்களை அறிவித்துள்ளது? Ministry of Commerce and Industry, Ministry of MSME, Ministry of Home Affairs, Ministry of External Affairs. எந்த அமைச்சகம் வந்து இந்த சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க? Which union ministry announced changes in UAV export policy to make it simpler and liberalized? Ministry of Commerce and Industry, Ministry of MSME, Ministry of Home Affairs, Ministry of External Affairs. எந்த அமைச்சகமா? So which union ministry? Home Affairs. அப்போ அதுக்கு மேலே இருக்க காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்ன செய்யறது? ஸோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, குத்து மதிப்பாவது நம்ம கரெக்டாக அடிக்கணும். அதாவது வந்து எக்ஸ்போர்ட் பாலிசி அதாவது ஹோம் அஃபேர்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ எக்ஸ்போர்ட்னு பேசிட்டாலே அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியை தான் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். அப்போ இதுக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதுக்கு அடுத்தபடியாக RBI has urged to exchange ₹2000 note by which date? எந்த நாட்களுக்குள் 2000 ரூபாய் நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சுக்கலாம், அப்படி அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, RBI வந்து டெட்லைன் கொடுக்குறாங்க. ஜூன் 30, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, டிசம்பர் 31. என்னடா இது கரெக்டான ஆன்சர் சாய்ஸில் இல்லையான்னு பார்க்குறீங்களா? செப்டம்பர் 30. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, காலத்தை கொஞ்ச நாள் நீட்டிச்சாங்க, ஒரு 8 நாள் கிட்ட வந்து நீட்டிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் தான் RBI வந்து இது பண்ணியிருந்தாங்க. அது பிறகு ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் செப்டம்பர் 30. நெக்ஸ்ட், த ஃபாரின் ட்ரேட் பாலிசி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். த ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023 எய்ம்ஸ் டு பூஸ்ட் இந்தியா மர்கண்டைஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பை 2030. ஸோ எத்தனை $1 trillion வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023 வந்து எய்ம் பண்ணியிருக்கு. இந்தியாவுடைய ஏற்றுமதியை வந்து எத்தனை $1 trillion எக்கானமியாக மாற்றுவதற்கு வந்து இந்தியா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க? $1 trillion, $2 trillion, $5 trillion, $10 trillion. The foreign trade policy 2023 aims to boost India's merchandise and service exports by 2030 by $1 trillion, $2 trillion, $5 trillion, $10 trillion. $5 trillion கிடையாது, அந்த அளவுக்குன்னா நம்ம இன்னும் வளரல. ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023க்கு வாங்க. இட் இஸ் நத்திங் பட் $2 trillion US டாலர். ஓகேங்களா, $2 trillion US. அந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசி 20 பார்த்தீங்களா, கொஸ்டின் எப்படி கன்ஃபியூஸ் ஆகுது? அப்படி இருக்கிறப்போ ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023 பிரகாரம் வந்து 2030க்குள்ள ஏற்றுமதி இதை இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொருளாதாரத்தோடைய மொத்த இதை பற்றி பேசுகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரேட் பாலிசி 2023 பிரகாரம் $2 trillion கரெக்டு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இஃப் ஐம் ஆல்சோ ராங் வந்து ப்ளீஸ் ஷேர் மீ வித் ப்ரூஃப்மா. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அனௌன்ஸ்டு ஃபார் மஹிளா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம்? ஸோ பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, மஹிளா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ வட்டி விகிதம் வந்து அறிவிக்கப்பட்டது? 6.5%, 7.5%, 8.5%, 9.5%. எத்தனை பர்சன்டேஜ் வந்து இதுக்கு வட்டி விகிதம் வந்து அறிவிச்சிருந்தாங்க? இட் இஸ் நத்திங் பட் 7.5%. 7.5%. 7.5%. நெக்ஸ்ட், வாட் இஸ் த வாட் இஸ் த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்? மொத்த விலை குறியீடு இன்ஃப்ளேஷன் வந்து பிப்ரவரி 2023 இந்தியாவுடைய ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து எத்தனை சதவீதம் இருந்தது? மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இந்தியாவுடைய மொத்த விலை குறியீடு பணவீக்கம் என்னவாக இருந்தது? 7.85, 6.85, 5.85, 3.85.
7.85, 6.85, 5.85, 3.85. It is nothing but 3.85. 3.85%. Next, which institution along with United Nations Women launched a new program called FinEmpower? Question. So, எந்த நிறுவனம் யுனைடெட் நேஷன் விமென்ஸ் உடன் இணைந்து FinEmpower என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆர்பிஐ, பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய பம்பாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதே மாதிரி செபி, அதே மாதிரி எஸ்பிஐ. ஆர்பிஐ, பிஎஸ்சி, செபி, எஸ்பிஐ. ஆர்பிஐ, பிஎஸ்சி, செபி, எஸ்பிஐ. It is nothing but Bombay Stock Exchange. Bombay Stock Exchange. Bombay Stock Exchange. Which institution along with UN Women launched a new program called FinEmpower? It is nothing but Bombay Stock Exchange. Next, David Malpass is the head of which international organization? டேவிட் மல்பாஸ் எந்த சர்வதேச அமைப்பின் தலைவர்? எந்த சர்வதேச அமைப்பின் தலைவர்? உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், உலக பொருளாதார மன்றம், ஆசிய வளர்ச்சி வங்கி. David Malpass is the head of which international organization? David Malpass is the head of which international organization? அது சியா. டேவிட் மல்பாஸ். வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப், அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், ஆசிய வளர்ச்சி வங்கி. ஹெட் ஆஃப் வேர்ல்டு பேங்கா, ஐஎம்எஃப்ஆ, இல்லை எதுக்குள்ளது? ஆமா, சரியான பதில் என்னது? உலக வங்கி அமைப்புகள், அதே மாதிரி ஐஎம்எஃப், அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், அதே மாதிரி வந்து ஆசிய வளர்ச்சி வங்கி. இதில் டேவிட் மல்பாஸ் இப்போ எப்படி கரெக்டான ஆன்சர் வந்துச்சு? அதாவது வேர்ல்டு பேங்க் குரூப்போடைய ஹெட்டு தான். ஓகேங்களா? ஐஎம்எஃப்பும் கிடையாது, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமும் கிடையாது, ஆசிய வளர்ச்சி வங்கியும் கிடையாது, வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட், Harbinger 2023 is the global hackathon organized by which institution? இது குரூப் 1 குரூப் 2ல கேட்கலாம். குரூப் 1 அண்ட் குரூப் 2ல. அதாவது Harbinger 2023 is the global hackathon organized by which institution? நிதி ஆயோக், ஆர்பிஐ, இஸ்ரோ, செபி. Harbinger 2023 is the global hackathon organized by which institution? நிதி ஆயோகா, ஆர்பிஐயா, இஸ்ரோவா, செபியா? இஸ்ரோவா. Harbinger 2023 வந்து பார்த்தீங்கன்னா it is by
ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஹேக்கத்தான. ஆர்பிஐ it is nothing but RBI, Reserve Bank of India. Next, which institution launched the Government Securities Lending Direction 2023? எந்த நிறுவனம் அரசு பத்திரங்கள் கடன் வழங்கும் திசைகள் 2023 அறிமுகப்படுத்தியது? Which institution launched the Government Security Lending Direction 2023? நிதி ஆயோக், RBI, SEBI, World Bank. நிதி ஆயோக், RBI, SEBI, World Bank. SEBI கிடையாது. It is RBI, Reserve Bank of India. Next, the Prevention of Money Laundering Act was recently expanded to include which product? அருமையான கேள்வி, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது பண மோசடி தடுப்பு சட்டம் எந்தெந்த தயாரிப்புகளை உள்ளடக்கும் வகையில் சமீபத்தில் விரிவாக்கப்பட்டது? விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், ரியல் எஸ்டேட், ஜுவல்லரி, எலக்ட்ரானிக்ஸ். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து ரீசெண்டா எதுக்கு வந்து அதிகரிச்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க? விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், ரியல் எஸ்டேட், ஜுவல்லரி, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட், ரியல் எஸ்டேட், ஜுவல்லரி, எலக்ட்ரானிக்ஸ். எஸ், விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ல தான் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து ரீசெண்டா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், விச் இன்ஸ்டிடியூஷன் ஹஸ் ரிலீஸ்ட் த ரிப்போர்ட் டைட்டில்டு ஸ்டேட் ஃபினான்சஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் பட்ஜெட்? ஸ்டடி ஆஃப் பட்ஜெட்னு சொல்லிட்டு எந்த நிறுவனம் வந்து இது பண்ணியிருப்பாங்க, வெளியிட்டிருப்பாங்க? ஸ்டேட் ஃபினான்சஸ் எ ஸ்டடி ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருப்பாங்க? ஸ்டேட் ஃபினான்சஸ் எ ஸ்டடி ஆஃப் பட்ஜெட். நிதி ஆயோக், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இட் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சூப்பர். ஆர்பிஐ தான் வந்து இதை என்ன பண்றாங்க, வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட், விச் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி announced the new phase of its Girls 4Tech program in India? இந்தியாவில் கேர்ள்ஸ் 4Tech திட்டத்தின் புதிய கட்டத்தை அறிவித்த நிதி சேவை நிறுவனம் எது? இதுவும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. கேர்ள்ஸ் 4Tech program in India. மாஸ்டர் கார்டு, விசா, அதே மாதிரி மாஸ்ட்ரோ, பேபால். Which financial services company announced the new phase of its Girls 4Tech program in India? மாஸ்டர் கார்டு, விசா, மாஸ்ட்ரோ, பேபால். பேபால் கிடையாது, மாஸ்டர் கார்டு. மாஸ்டர் கார்டு. நெக்ஸ்ட், as per recent data, what is the maternal mortality rate in India during 2018 to 2020? 2018-20 மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேஷியோ, அதாவது தாய் வழி இறப்பு விகிதம் என்பது என்னவா இருந்தது? அதாவது 1,00,000 உயிருடனான பிறப்புக்கு எத்தனை இறப்புகள் நடந்ததா பதிவாச்சு 2018-20? மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேஷியோ இன் இந்தியா டியூரிங் 2018-20. 130, 101, 97, 85. அவ்வளோனா இருக்காது, அவ்வளோனா இருக்க முடியாது. இட் இஸ் 97 per lakh live birth. 97, 97 per lakh live birth. Next, which company has partnered with Federation of Automobile Dealers Association to upskill auto dealers? எந்த நிறுவனம் ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்புடன் இணைந்து ஆட்டோ டீலர்களை மேம்படுத்துகிறது? மைக்ரோசாஃப்ட், மெட்டா, சாம்சங், டெஸ்லா.
மைக்ரோசாஃப்ட், மெட்டா, சாம்சங், டெஸ்லா. எந்த நிறுவனமா? மைக்ரோசாஃப்ட், மெட்டா, சாம்சங், டெஸ்லா. நோ, டெஸ்லா கிடையாது, மெட்டா. மெட்டா. உடனே இ வெஹிக்கிள்னோடனே இ வெஹிக்கிள் மாதிரி நினச்சிக்கிட்டு டெஸ்லாக்கு வந்துட்டீங்களா? மெட்டா. நெக்ஸ்ட், which institution has launched a special marketing campaign called Millets Giveaway? Which institution has launched a special marketing campaign called Millets Giveaway? Millets Giveaway. நபார்டு, எஸ்எஃப்எஸ்சி, ஈனாமு, ட்ரிஃபார்டு. அதாவது எஸ்எஃப்எஸ்சின்றது ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்டியம். நபார்டு, எஸ்எஃப்எஸ்சி, ஈனாமு, ட்ரிஃபார்டு. மில்லட் கிவ் அவே இது வந்து எஸ்எஃப்ஏசி, அதாவது ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்டியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். மில்லட் கிவ் அவே கேம்பெயின் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சம்டைம்ஸ் வந்து மெயின்ஸில் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரைட் அண்ட் நோட் ஆன் மார்க்கெட்டிங் கேம்பெயின் கால் மில்லட் கிவ் அவே பற்றி குறிப்பு வரைக்குன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? ஸோ வாட் ஃபைபர் இஸ் யூஸ்ட் இன் பேராஷூட்டுன்றது நான் நேற்று கேட்டிருந்தேன். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக் வந்து என்னென்னா நைலான். ஸோ பேராஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நைலான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம Adda247 தமிழுடைய அட்மிஷன் காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கோர்ஸ் என்கொயரி பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம Adda247 தமிழில் Y345 கோடுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டபுள் வேலிடிட்டி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்லேயும் வந்து இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து யூஸ்வலாக வாங்கினா 12 months வேலிடிட்டி, ஆனால் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 months வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி கிடைக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம Adda247 தமிழுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், டெய்லி குவிஸ், ஃப்ரீ பிடிஎஃப் இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம Adda247 தமிழுடைய மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸ்பின் கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் ஸ்பின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகும், பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம Adda247 தமிழில் டிஎன்பிசி ஃபவுண்டேஷன் பேட்ச்சு இதில் வந்து டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அண்ட் விஓஓ. ஸோ இதில் வந்து 2235 ஸோ Y345 கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டர் ப்ரைஸும் வந்து இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வேலிடிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்குது. அது இல்லாமல் டிஎன்பிசி குரூப் 1க்கான கிளாஸ் இருக்குது, லைவ் கிளாஸ், டெஸ்ட் சீரிஸ், புக்ஸ் இருக்குது. டோட்டல் ப்ரைஸ் 2940. Y345 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா மோர் தென் 17% டிஸ்கவுண்ட் வரும். ஸோ இதை விட கூட அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் டபுள் வேலிடிட்டி ஆஃபர் வந்து இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன்பிசி மெகா பேக், எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இன்க்ளூட் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, டெஸ்ட் சீரிஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து 5176. Y345 கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மோர் தென் 17% வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி டபுள் வேலிடிட்டி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் தமிழ்நாடு மெகா பேக் இருக்குது, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் எல்லாம் இருக்கும். ஸோ 12 months வேலிடிட்டி. Y345 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா மோர் தென் 17%. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 months வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி வந்து இது வந்து கிடைக்கும். 12+12 வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி இருக்குது. இது இல்லாமல் TNUSRBக்கான கிளாஸு, அதேமாதிரி பிசி குரூப் 4க்கான கிளாஸ் இருக்குது. ஸோ Y345 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா மோர் தென் 17%. இது இல்லாமல் ஃபாரஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டுக்கான கிளாஸஸ் வந்து இருக்குது. டோட்டல் ப்ரைஸ் 2352. ஸோ Y345 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா மோர் தென் 17% ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ Y345 கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ரயில்வேக்கான கிளாஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, எஸ்எஸ்சிக்கான கிளாஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து TNTRB மெக்கானிக்கல், எஸ்எஸ்சிக்கான கிளாஸ் இதெல்லாம் இருக்குது. மெயின்ஸ்க்கான கொஸ்டின் எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து இம்பார்ட்டண்ட்டான இதுன்னு சொல்லலாம், அதாவது ஹிந்து பேப்பரில் வந்தது. ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கவர்னர். ஆக்சுவலி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அது நவம்பர் 10ஆம் தேதி தான் விசாரணைக்கு வருது. ஆனால் ஏற்கனவே பஞ்சாபில் இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து பன்வரிலால் புரோஹித்துக்கும்
அங்கே இருக்கக்கூடிய சிஎம்க்கு வந்து ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு தீர்ப்பையும் சுட்டி காட்டி அதில் வந்து வாதிட்டு இருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப் சைடில். அந்த வழக்கை பற்றி இன்றைக்கி தினமணி பேப்பர்லையும் போட்டிருப்பாங்க, தமிழ் ஹிந்துலையும் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ் ஹிந்துவில் போட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டண்ட்டு. 100லேருந்து 150 வேர்ட்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. இந்த கொஸ்டினை வந்து கன்ஃபார்மாக கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி வாட் இஸ் போக்ஸ் ஆக்ட், அதோடைய ப்ரொவிஷன் என்ன, இதை நிறைய வாட்டி எழுத வச்சுருப்பேன், இப்போ அப்டேட் ஆகிடுக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. 50லேருந்து 150 வேர்ட்ஸு. அதே மாதிரி இதுவும் நம்ம எழுதிருப்போம்னு நினைக்கிறோம். வாட் இஸ் நெட் நியூட்ரலிட்டி, ஒன்று நம்ம எழுதிருக்கணும், இல்லாட்டி இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கணும். இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்னன்றதை 50லேருந்து 100 வார்த்தைக்குள்ளே எழுதுங்க. அதே மாதிரி வாட் இஸ் இண்டோ பசிபிக் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றத வந்து 50லேருந்து 150 வேர்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அதே மாதிரி வாட் இஸ் கிளேஷியல் லேக் அவுட்பஸ்ட் ஃப்ளட், மேக்ஸிமம் கேட்டால் இது வரைக்கும் தான் கேட்க முடியும். அதை வந்து நீங்கள் படிக்கிறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது எதனால் ஹேப்பன் ஆகுதுன்றது வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் கிளேஷியல் லேக் அவுட்பஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளம் என்றால் என்ன, அது ஏன் நிகழ்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150 வேர்ட்ஸு. ட்ரை பண்ணுங்கள் எழுத. இது எல்லாமே இன்றைக்கி வந்து பேப்பரில் வந்தது தான். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம Adda247 தமிழோடைய மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, ஸ்பின் கண்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சுற்றி விட்டு உங்களுக்கு என்ன தான் வருதுன்றதை பாருங்கள். ஸ்டடி மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ், ஜாப் அலர்ட்ஸு, டெய்லி குவிஸஸ், சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின், அதேமாதிரி மேகசின்ஸு, பவர் கேப்சூல்ஸு, நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு இந்த செஷன் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அஃபிஷியல் மெயில் ஐடி இங்கே இருக்குது. ஸோ இது பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ ஆல்.